நார்மலாக நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலுமே அதுக்கான டூல்ஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ் இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம க்ரோஷே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யான்ஸ் தான் தேவை. யான் வந்து இது வந்து லோக்கல் குவாலிட்டி யான். ஒரு யான் வந்து 10 to 13 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில. இதெல்லாம் நான் வாங்கும்போது அந்த ரேட்டில் இருந்துச்சு. இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த நூல் பார்த்தோம்னாலே தெரியும், லேசாக இந்த பிரிந்து வந்துடுற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணும்போது சிக்கும் நிறைய, அதேமாரி நிறைய கேப்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த யான் வச்சு பண்ணோம்னா நமக்கு ஓகேவாக இருக்கும். இது என்ன அப்படின்னா பிராண்டட் யான். இந்த பிராண்டுன்னு இல்லை, பர்டிகுலராக இல்லை, பொதுவாக பிராண்டட் யான்னாலே அதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சாதா யானில் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம இதை மாதிரி பிராண்டட் யான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா க்ரோஷே ஹூக் இல்லைன்னா க்ரோஷே நீடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமே இதுதான். இது இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த நீடில்ஸ் எல்லாமே வேரியஸ் சைஸஸில் அவைலபிள் இருக்கும். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம செட்டாக வாங்கிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் செட்டாக வாங்குறது நான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வாங்குகிற யான் வந்து என்ன சைஸில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ அதனால் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த யான்லேயே லேபிளில் இருக்கும் என்ன ஹூக் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில நேரம் அது கரெக்டாக இருக்காது. ஸோ பெட்டர் ஃபுல்லாகவே வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது தேர்டாக என்ன தேவைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிச் மார்க்கர் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தோம், எந்த இடத்துல இனிமேல் பண்ணணும் அப்படின்றத மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச் மார்க்கர் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் நான் இந்த ஸ்டிச் மார்க்கர் வாங்கினேன். எனக்கு வந்து இது கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக. அதுக்கு முன்னாடி நான் எதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி சாதாரண சேஃப்டி பின் ஊக்கு இருக்குல்ல, இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து இதோட ஆல்டர்னேட். நம்ம ரெண்டோட இதுவுமே ஒன்று தானே, யூஸ்மே ஒன்று தானே. ஸோ அதனால் நம்ம அதுன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்தது என்ன அப்படின்னா டாபிஸ்ட்ரி நீடில் எதுக்குன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த டாபிஸ்ட்ரி நீடிலோட ஒர்க் தான் அது. அதனால நம்ம டாபிஸ்ட்ரி நீடில் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ரொம்ப இல்லை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஹூக் வச்சு இதை ஆல்டர் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்ட்டு. அடுத்தது என்னென்னா சிசர். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சிசர் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். நம்ம இதுக்குன்னு மெனக்கிட்டு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்ம பண்ணதுக்கு அப்புறமா யானை கட் பண்ணுறதுக்கு சிசர் தானே தேவை. இது தவிர நமக்கு வேறு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா இதுவே போதுமானது. ஆனால் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு க்ளூ வேணும்னா வச்சுக்கலாம். கடைசியாக ஃபினிஷிங்கில் நம்ம போடுறதுக்காக வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்லாம் இல்லை. அவ்வளோதான், இதுதான் நமக்கு தேவையானது. கிவி அவுட்லெட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.